வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பதவி ஏற்பதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதியில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்தாங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய். ஆனால் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே அந்த தொகை வழங்கப்படும் என்று அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் கொஞ்சம் பேருக்கு மட்டும் அந்த தொகை வழங்கப்பட்டது. இப்போது மறுபடியும் அந்த தேர்தல் நெருங்கும் வேளையில் மறுபடியும் அவங்க ஒவ்வொரு இரண்டாம் கட்டமாக ஒவ்வொரு இடத்துல அந்த முகாம்கள் அமைத்து அந்த முகாம் மூலமாக கிடைக்காதவர்களுக்கு மீண்டும் கிடைப்பதற்கு வழி செய்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் படிவங்களை வாங்கி விண்ணப்பித்திருந்தார்கள். அந்த விண்ணப்பித்திருந்தவர்களில் இப்போ மறுபடியும் அவங்கள்ட்ட அந்த விண்ணப்பித்திருந்த அனைவருக்கும் கிடைக்கவில்லை. அதிலும் சில பேருக்கு மட்டுமே இந்த தொகை கிடைத்திருக்கிறது. இப்போ இந்த தொகை கிடைக்காதவர்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பாக அவர்கள் ஒரு லிங்க் கொடுத்திருக்கிறார்கள். அந்த லிங்க் மூலமாக அந்த லிங்க் நாங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சில தகவல்கள் கேட்டிருப்பாங்க. அது என்ன தகவல்னா, முதலாவதாக விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது எந்த குடும்ப தலைவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த குடும்ப தலைவியோட பெயர், அதாவது அந்த குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய தலைவியோட பெயர். அப்புறம் இரண்டாவதாக குடும்ப அட்டையில் உள்ள தலைவரின் பெயர், அது ஆணாகவும் இருக்கிறான் பெண்ணாகவும் இருக்கிறான். அந்த குடும்ப அட்டையில் எந்த தலைவர் யார் இருக்காங்களோ அந்த பெயர். அடுத்ததாக குடும்ப அட்டை எண். குடும்ப அட்டை எண்ணில் நீங்கள் உங்களோட குடும்ப அட்டையின் இதில் இருக்கும், அந்த கீழே குடும்ப அட்டையினுடைய கீழே நம்பர் இருக்கும், அந்த நம்பரை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நான்காவதாக அந்த உங்களுடைய கைபேசி எண்ணை போட்டு நீங்கள் அதுக்கு கீழே குறிப்பு கேட்டிருப்பாங்க. குறிப்பில் எனக்கு தகுதி இருந்தும் விண்ணப்பித்திருந்தேன் ஆனால் வரவில்லை அப்படின்னு மட்டும் போட்டால் போதும். அதுக்கு அடுத்ததாக விண்ணப்பத்தின் வகை இருக்கும். விண்ணப்பத்தின் வகையில் அங்கேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று என்னன்னா, விண்ணப்பித்திருந்தும் பணம் வரவில்லை. இரண்டாவதாக குறுஞ்செய்தி பணம் வரவில்லை. சில பேருக்கு குறுஞ்செய்தி மட்டும் வந்திருக்கும், அதாவது மெசேஜ் மட்டும் வந்திருக்கும், ஆனால் பணம் வந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு 2ல் எது சூட்டபிள் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது அதுக்கு கீழே குறிப்பு கேட்டிருப்பாங்க. குறிப்பில் நீங்கள் எனக்கு தகுதி இருந்தும் பணம் வரவில்லை அப்படி ஏதாவது உங்கள் குறைகளை அதில் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஆவணம் கேட்டிருக்கு. ஆவணம் நீங்கள் ஆவணம் பதிவேற்றினாலும் பிரச்சனை இல்லை, பதிவேற்றலைனாலும் பிரச்சனை இல்லை. அது இருக்கும். அது மேண்டேட்டரி கிடையாது, அது கட்டாயம் கிடையாது. பதிவேற்ற விருப்பம் இருந்தால் பதிவேற்றலாம், பதிவேற்ற விருப்பம் இல்லை பதிவேற்ற வேண்டாம். அந்த ஆவணம் எப்படி இருக்கணும்னா, விதவை சான்றிதழ், இல்லைன்னா உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ், அந்த மாதிரி, அதாவது குறைந்த வருவாய் தான் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கலாம், வைக்காமலும் இருக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொன்று, சில பேர் நீங்கள் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அக்கௌண்ட்டில் காசு வந்திருக்கும். அதாவது உங்களுடைய ஆதார் லிங்க்டு அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அந்த காசு வரும். நீங்கள் நினைப்பீங்க, முகாமில் அப்ளை பண்ணவங்க சில பேர் நினைப்பாங்க, நான் இந்த அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருப்பேன், அந்த அக்கௌண்ட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டே வந்திருக்காரு. அப்போது உங்களுக்கு ஆதாரில் லிங்க் பண்ண அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் வரும். சில பேருக்கு நீங்கள் கொடுக்காத அக்கௌண்ட் நம்பருக்கு வந்திருக்கலாம். அதனால் நீங்கள் முதல்ல அதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ எல்லா பேங்க்லேயும் அமௌண்ட் வரலைங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதை சப்மிட் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு பரிசீலிக்கப்பட்டு அமௌண்ட் வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலும் இது போன்ற பயனுள்ள திட்டங்களுக்கான வீடியோக்களுக்கு அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.